அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண உள்ளது மாணிக்கவாசகர் இயற்றிய திருவெம்பாவையின் பாடல் 3. முத்தன்ன விண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கு ஏழோர் எம்பாவாய் என்ற பாடல். திருவண்ணாமலையில் அதிகாலை நேரத்தில் சிவபெருமான் அண்ணாமலையாராகவும் பார்வதி தேவி உண்ணாமலையாகவும் வீதி உலா வரக்கூடிய அந்த நேரத்தில் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி அளிக்கக்கூடிய அந்த நேரத்தை நம்ம பார்த்து மகிழாமல் சிவபெருமானை வணங்காமல் உறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து பாடக்கூடிய பாடலாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இந்த சிவபெருமானும் உமையம்மையும் உலா வரும் பொழுது அவங்கள பார்க்கறதுக்கு 30 முக்கோடி தேவர்களும் பூதகணங்களும் கைலாச மலையில் காத்து கடந்து பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் இன்னைக்கு தங்களின் வீதி வழியே உலா வரதை பார்க்காம நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தன்னுடைய தோழியை பார்த்து தோழி குழாம் அந்த குழுவினர் எல்லாம் அவளை உறங்கிக்கிட்டு இருக்க அந்த பெண்ணை கதவை தட்டி எழுப்பக்கூடியதாக தான் இந்த பாடலை மாணிக்கவாசகர் இயற்றியிருக்கார். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழிந்து. முத்தன்ன வெண்ணகையாய், அந்த உறங்கி கொண்டிருக்கிற பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்னா முத்து போல வெண்மையான நகையினை உடையவள், முத்து போன்ற வெண்மையான பற்களை கொண்டவளாக புன்னகையை கொண்டவளாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த புன்னகையினாலேயே பார்க்கக்கூடியவங்க எல்லாத்தையும் மயக்கக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடியவளாக மனமுவந்து இறைவனை வணங்கக்கூடியவளாக இருக்கிறா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா முத்து அப்படிங்கிறப்ப அதனுடைய நிறம் கருதி ஒளி தூய்மை குளிர்ச்சி இந்த தன்மைகள் எல்லாத்தையும் கொண்டு தான் முத்து போன்ற பற்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ அவளுடைய மனம் பல் மட்டும் தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அலங்காரத்துக்காக ஓமைக்காக சொல்லப்பட்டதாக மாணிக்கவாசகர் சொல்கிறதா நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒளி தூய்மை குளிர்ச்சி நிறம் இத்தனையும் முத்து எப்படி சிறந்து இருக்கோ அதே போல தூய்மையான சிறந்த குளிர்ச்சி பொருந்திய கருணை பொருந்திய ஒளிமிக்கவளாக திகழக்கூடியவளாக தான் இந்த பெண்ணை நம்ம கருதுகிறோம். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பெண் முன்வந்து எதிரெழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவள் போன மார்கழி மாதத்தில் எல்லாத்துக்கும் முன்பு எழுது வந்து இறைவனை வணங்கக்கூடியவளாக இருந்தவ இந்த மாதம் இந்த வருஷம் ஏன் இப்படி உறங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த கேள்வியை எழுப்புறாங்க. முன்வந்து எதிரெழுந்து நீ என்ன சொல்லுவனா என் அத்தன் என் ஆனந்தன் என் அமுதன் என்று அல்லூரி பேசுவாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. என் அத்தன் அத்தன் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னுடைய தலைவன், என்னுடைய தகப்பன், என்னுடைய குரு, என்னுடைய மூத்தோன், என்னுடைய உயர்ந்தோன் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு பொருள் கொள்ளலாம். அப்போ என் அத்தன் அப்படின்னு சொல்கிறப்ப அத்தன் அப்படிங்கிறது என்னுடைய தந்தையே அப்படிங்கிற சொல்ல தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறோம். அதாவது போன மார்கழி மாதத்தில் இந்த பெண் சிவபெருமானை பார்த்து என்ன சொல்கிறான்னா என்னுடைய அத்தனே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறான். நம்ம சுந்தரர் குறிப்பிட்டு சொல்லுவார் இல்லையா, சுந்தரரை சிவபெருமான் தடுத்தாட்கொண்டவனே திருவெண்ணை நல்லூரில் ஒரு பாடல் பாடுறார். திருவெண்ணை நல்லூர் பதிகத்தில் முதல் பாடலே அதுதான். பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்னு சொல்கிறார். அத்தா அப்படிங்கிறப்ப என்னுடைய தகப்பனே உனக்கு அடிமை இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற கேள்வியை எப்படி சுந்தரர் கேட்குறாரோ அதே போல தான் இந்த பெண்ணும் என்ன குறிப்பிடுறா அப்படின்னா என்னுடைய தகப்பனே அப்படின்னு சொல்லி தான் சிவபெருமானை சொல்கிறா. ஆனந்தன் எப்படிப்பட்ட ஆனந்தன் அப்படின்னா இன்ப வடிவாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறான். இன்ப வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானே என்னுடைய அமுதனை, அமுதன் அப்படிங்கிறப்ப பேரின்ப வடிவம் இன்பத்தையும் கடந்து பேரின்ப வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். அதாவது ஒரு உணவு பண்டத்தை நினைக்கிறப்ப எப்படி வாயில் எச்சில் ஊறி அமுதம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறோமோ அதை போல
என்னுடைய தகப்பனே, எனக்கு ஆனந்தம் அளிப்பவனே, எனக்கு பேரின்பமாக இருப்பவனே என்று சிவபெருமானை பற்றி தித்தித்து மனமகிழ்ந்து பேசுவாயே, நீ இப்பொழுது கடை திறவாய். இப்படி இருக்கக்கூடிய பெண் இந்த இந்த மார்கழி மாசத்துல ஏன் இந்த மாதிரி இன்னும் உறங்கி கொண்டு இருக்கிற? உன்னுடைய அந்த அந்த கதவினை திறந்து கொண்டு நீ வெளியேறுவாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம் இல்லைங்களா? உயர் இறைவனை போய் அடையிறதுக்கு நடுவில் ஒரு திரை இருக்கிற மாதிரி தான் இந்த பெண் மறைக்கக்கூடிய தன்மையினால சிவபெருமானை எண்ணாமல் இருக்கிறாளோ அப்படிங்கிற வகையில் வெளியே இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டின் வெளியே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய கதவை திறந்து நீ மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திரையை நீ வெளியேற்றி நீ வெளியேறுவாய், இறைவனை வணங்குவாய் அப்படிங்கிற வகையில் அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க. அப்போ கதவை திறந்த பெண் உடனே என்ன குறிப்பிடுறா அப்படின்னா, பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறா. பத்துடையீர், சிவனுக்கு இருக்கக்கூடிய அடியவர்கள் 10 குணங்களை கொண்டதாக அப்பர் பெருமான் குறிப்பிட்டு சொல்லுவார். அந்த 10 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருநீரும் ருத்ராட்சமும் அணியிறது முதல் குணம். அடுத்தது குரு வழிபாடு. ஏன்னா சிவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆசாரியன் தேவைப்படுறார். அப்போ அந்த குரு என்ன சொல்கிறாரோ அந்த விஷயத்தை நம்ம வழிபாடு செய்து பின்பற்றுறோம். அடுத்து சிவனுக்கு தோத்திரம் செய்தல். அடுத்து மந்திர ஜபங்களை நாம் ஓதுதல். வழிபாடு, சிவனை பூஜை செய்தல். அடுத்து பூஜை செய்தல். சிவ புராணத்தை கேட்கறது, சிவனுடைய நாமங்களை மனமுவந்து கேட்கறது, சிவாலயத்துக்கு சென்று நம்மால் என்ற பணிவிடைகளை செய்கிறது. அடுத்தது சிவனடியார்களுக்கு அன்னம் அளித்தல். இறுதியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடியவர்களுக்கெல்லாம் அடியாராக இருந்து நாம் செயல்படக்கூடிய தன்மை. இந்த 10 குணங்களும் தான் அப்பர் பெருமான் குறிப்பிடக்கூடிய 10 உடையீர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ 10 உடையீர் அப்படின்னா இந்த 10 குணங்களையும் நீங்கள் கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் அந்தளவுக்கு சிறந்த ஒரு சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு சிவனடியாரெல்லாம் இல்லை அப்படிங்கிற வகையில் அந்த பெண் சொல்கிறா, 10 உடையீர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறா. ஈசன் பழவடியீர், ஈசனை நீங்கள் பழகாலமாக வணங்குறதுனால பழமை குணம் கொண்டவர்களாக நீங்கள் சிறப்புற்று இருக்கிறீங்க, பாங்கு உடையவர்களாக இருக்கிறீங்க. தொண்டு செய்து பழங்காலமாக இருக்கிறதுனால அந்த குணத்தோடு ஜீவன் அப்படிங்கிற குணத்தை நீக்கி சிவன் அப்படிங்கிற குணத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதே, நான் இன்று தான் சிவபெருமானை இப்போ தான் வணங்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நிலையில் என்னுடைய குறைகளை தீர்த்து நான் செய்த தவறையெல்லாம் மன்னிச்சுட்டு அதை ஒரு பெரிய விஷயமாக ஏற்றுக்கொள்ளாமல் என்னையும் நீங்கள் ஏற்றுக்கோங்களேன், நான் இந்த உறக்கத்தை விட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிற வகையில் அந்த பெண் ஆற்றாமையோடு இதில் குறிப்பிட்டு சொல்கிறான். எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே. அப்போ அதை கேட்ட உடனே அந்த வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தோணுது, உன்னுடைய அன்பு என்ன, சிவபெருமான் மேலே நீ வச்சிருக்கக்கூடிய அன்பு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும், சித்தம் சிவனாகி உடையவள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு கோயிலுக்கு சென்று இறைவனை நம்ம பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய மனம் அப்படிங்கிறது சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறப்ப நம்ம என்ன நினச்சி வேண்டணும்னு நினச்சிட்டு போகிறோமோ அதை கூட மறந்து போய் ஒரு நொடி ஒரு நிமிடம் அந்த இறைவனுடைய அழகுலையும் இறைவனுடைய தன்மையிலையும் நம்ம ஊன்றி போய் அந்த இடத்த விட்டு வெளியேறோம் இல்லையா? அப்போ நம்முடைய சித்தம் முழுக்க இறைவன் மட்டுமே, சிவபெருமான் மட்டுமே ஆட்கொண்டதாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையை உடையவளே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அந்த சித்தத்தில் நீ எப்பொழுதும் சிவனை கொண்டு அவனுடைய தன்மையை உணர்ந்து பாடக்கூடியவளே, இத்தனையும் வேண்டும் நமக்கு ஏழோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மன தூய்மை உடையவர்களால் மட்டும்தான் சிவனை வணங்க முடியும். அத்தகைய தன்மை உனக்கு உண்டு. இதில் நீ பழையவள், நான் புதியவள், நீங்கள் பழையவங்க அப்படிங்கிற அந்த வேற்றுமையெல்லாம் கிடையாது. எல்லாருமே சிவபெருமானை வணங்கி துதித்து அவனுடைய அருளை பெறுவோமாக அப்படின்னு சொல்லி அந்த பெண் முத்தன்ன வெண்ணகையாக இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து எடுத்துரைக்கிறாங்க. இந்த பாடலில் மேல் கீழ் அப்படிங்கிற பாகுபாடோ பழமை புதுமை அப்படிங்கிற பாகுபாடோ இல்லை. சிவனை முழுமையாக மனமுவந்து வணங்கக்கூடியவர்களுக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தன்மையில் தான் இந்த பாடல் எழுதப்பட்டதாக நம்ம கருதுகிறோம். மீண்டும் ஒரு தடவை இந்த பாடலை பார்க்கலாம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய்
வந்து உன் கடைத்திறவாய். பத்துடையீர் ஈசன் பழவடையீர் பாங்குடையீர் புத்தடியும் புன்மை தீர்ந்து ஆட்கொண்டால் பொல்லாதே. எத்தோ இனின் அன்புடைமை எல்லோம் அறியோமே. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் நமக்கு ஏழோ எம்பாவாய். சித்தத்தில் சிவனை உடையவர்களுக்கு எக்கணமும் எந்த நிமிடமும் இறைவன் மட்டுமே உறுதுணையாக இருப்பான் என்பதில் ஐயமில்லை. நன்றி.